படம் எப்படி சார்? ஓகே தானே, ஆவரேஜ் ஆவரேஜ் தான் பார்க்கலாம். அப்படி பெருசாலாம் கொண்டாடுற அளவுக்கு அந்த ஒரு வரும் எதிர்பார்த்து வந்தோம். காமெடி படத்துல காமெடியும் இல்ல, நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொன்னாங்கல்ல, விஜயதந்திரா ஸ்டைல்ல இருக்கு அப்படின்னாங்க. அவ்வளவுதான் நீங்க லெஜண்ட் கூடலாம் அதை கம்பேர் பண்ணது அந்த அளவுக்கு எல்லாம் ஒர்த்து கிடையாது. எப்படி ஒவ்வொருத்தனோட மைண்ட் செட் ஒவ்வொரு மாதிரி. எனக்கு இந்த சாப்பாடு பிடிக்கணும், அது அவங்களுக்கு பிடிக்குன்ற அவசியம் கிடையாது. எனக்கு இது பிடிக்கல, இந்த சாப்பாடு எனக்கு பிடிக்கல, இந்த அவங்களுக்கு பிடிச்சிருக்கணும். லைக் அவங்க அதை சந்தோஷமா நல்லா இருக்கு, காமெடி நல்லா இருக்குன்னு அவங்க எடுத்துருக்காங்க. அவங்களுக்கும் அதுதான் இவன் சொல்றான், அவன் சொல்றான், இந்த மூவி ரிவ்யூ பார்த்துட்டு ஓகே சொல்றான், ஓகே அதனால வந்து படம் வந்து டல்லா இருக்கும், போக வேணாம் அப்படி முடிவு பண்ண வேண்டாம். நான் பார்க்கணும் பர்சனல், நான் பார்த்து எனக்கு பிடிக்கல. இப்ப நான் சொல்ல என்ன பர்சனல் ஒப்பீனியன், நான் எனக்கு பர்சனலா பிடிக்கல, இவனுக்கு பிடிக்கல, நம்ம போக வேணாம் அந்த கான்செப்ட். நீங்க ஒரு டைம் வந்து பாரு, பார்த்துதான் படம் நல்லா இருக்கு. உனக்கு பாருங்க. எனக்கு பர்சனலா வந்து படம் சந்தானம் எதிர்பார்த்த அந்த காமெடி எனக்கு கிடைக்கல. யோகி பாபி தூக்கி சாப்பிட்டு போறாரு. யோகி பாபி கிட்ட பெரிய காமெடி ஹியூமர் எல்லாம் கிடையாது. அரண்மனை படத்துல லாஸ்ட் ஒரு 10 நிமிஷம் சூப்பரா போச்சு காமெடி. இப்படி பார்க்கும்போது சந்தானம் லெஜெண்ட், காமெடியில லெஜெண்ட். நம்ம எப்படி ஆக்டிங் ஒரு கமலஹாசனை பாக்குறோமோ, காமெடியில வந்து நம்ம கவுண்டமணி செந்தில், விவேக் வடிவேலு, அதை தாண்டி சோலோ பர்ஃபார்மன்ஸா வந்து சந்தானம் ஒரு வேற லெவல்ல நம்ம வச்சு பாக்குறோம். அப்படி பார்த்து எதிர்பார்த்த ஒருத்தர்கிட்ட வந்து காமெடி வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கு, கொஞ்சம் ரொம்பவே கம்மியா இருக்கு ஓரளவுக்கு. நம்ம வந்து வயிறு வலிக்க சிரின்னு நினைச்சு வரோம் இல்லையா, காசு செலவு பண்ணி வரும். அப்படியே கேஷ்ல ஓகே அதுவும் வந்து அப்படியே அமைதியா பாத்துட்டான், ரைட் படம் முடிச்சு சேர்ந்து போறோம் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு. நான் எழுந்துக்கும் போதே அப்படி சொல்லிதான் எழுந்த ஃப்ரெண்டு கூட படம் வேஸ்டா நல்லா எழுதி தான் எழுது. எனக்கு பர்சனலா காமெடி அண்ட் ஆக்ஷன் ரெண்டுமே இருக்குன்றாங்க. எது நல்லா காமெடின்றது இல்ல, கம்மி தான். ஒரு 2-3 போர்ஷன் தான் ஆக்ஷன் வச்சிருக்காங்க. பெருசா கொஞ்சம் டைம் எடுத்து அவர் ஃபைட் பண்றதும் அந்த மாதிரியும் எல்லாம் இல்ல. ஒரு ஃபன்னுக்குள்ள கொண்டு வந்த மாதிரி தான் இருக்கும். ஓகே எஃபெக்ட் போட்டிருக்காங்க, நல்லா இருக்கு. புது ஸ்டோரியும் கூட புதுசா ஒரு விஷயம் ட்ரை பண்ணிருக்காங்க. ஒரு கடத்துல இருக்கிறவரு, ஒரு சிங்கிளா ஒருத்தர் இருக்காரு, வீட்டுல பேரண்ட்ஸ் கிடையாது, தனியா சம்பாதிச்சு தனியா வாழ்ந்து தனியா ஒரு வீடு, எல்லா பசங்களும் ஒரு வீடு ஒன்று கட்டணும் ஆசை இருக்கும். அந்த கட்டின வீட்டு மேல ஒரு கடன் இருக்கு. அந்த கடன் அடிக்க என்ன பண்றது, ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும். அவங்க வீட்டுக்கு ஒரு 20 lakhs வாங்குற மாதிரி இருக்கும். அது பொண்ணு வீட்டுல ஏமாத்தி இவர் அதுக்கு தெரிய வந்து அந்த குடும்பத்துல நடக்கிற ஒரு குடும்பம் தான் வந்து இந்த ஸ்டோரி. அது ஒரு மாதிரி ஃபேமிலிக்கு வந்து நல்லா பிடிக்கும். 160% வந்து பிடிக்கும். ஓகே சார், சந்தானம் சார்ட்ட ஒன்று கேட்கணும், நீங்க என்ன கேட்க நடிங்க, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி 10 படம் ஹீரோ நடிங்க, 2 படம் எங்களுக்கு காமெடி தான். உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட பண்ணுங்க, ஆர்யா கூட, இன்பு கூட பண்ணுங்க, கார்த்தி கூட பண்ணுங்க. ஏன்னா இங்க யாருக்கிட்டயுமே காமெடி இல்ல. காமெடி இருக்கிற யாரையும் வந்து உள்ள கொண்டு வர மாட்டாங்க. காமெடியா இருக்கு, காமெடி பண்ற எல்லாமே ஹீரோ. யோகி பாபு ஹீரோ போயிட்டு சதீஷ்னு ஒருத்தர் இருக்காரு, உங்களுக்கு தெரியுமா இல்லையான்னு தெரியாது. அவர் எது இருக்காருன்னு எனக்கு தெரியல. ஏன்னா டேலண்டோட நிறைய பேர் வெளியே சுத்துறாங்க. ஹியூமர்ன்றது சதீஷ் கிட்ட சத்தியமா ஒண்ணுமே கிடையாது. சூரிய கூட சூரிய தரமான காமெடி இருக்கு, யோகியோ தரமான. சதீஷ் எல்லாம் எதுக்கு இருக்கான்னு தெரியல. நாங்க காமெடியை மிஸ் பண்றோம். எங்களுக்கு காமெடி நிறைய வேணும். ஏன்னா நிறைய டெய்லி ஒரு நாள் 1000 கஷ்டப்படுறோம், வேலைக்கு போறோம் வரோம், டிப்ரெஷன்ல ஒரு நாள் பணத்தை செலவு பண்ணி நீங்க வந்து உட்காந்து பாக்குறோம். அந்த 2 hour எல்லாத்தையும் மறக்க அடிச்சுட்டு உட்காரணும்னு நினைக்கிறோம். அந்த 2 hour ஐயோ வேஸ்ட் ஆகும் நீங்க யோசிக்க வேண்டியது. அவர் ஓகே 10 படம் பண்ணட்டும், அதுல 2 படம் ஹீரோ நல்ல காமெடி நான் பார்ப்போம். எங்களுக்கும் ஹாப்பி, அவருக்கும் ஹாப்பி. அவரும் சம்பாதிக்கிட்டு நாங்களும் சம்பாதிச்சு எங்களுக்கு கொடுக்குறோம், இருந்து போலாம். அவ்வளவு. படம் எப்படிங்க? மூவி வந்து நல்ல மூவி தான், எல்லாம் ஒன் டைம் வாட்சர் தான், ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட். ஓகே, சந்தானம் நடிப்பு வெரி குட் சார். லாஸ்ட் மூவிஸ் விட இந்த மூவி நல்லா பண்ணிருக்காரு. He was actually struggling. I feel last 2-3 movies அவர் கொஞ்சம் டவுன் போச்சு. பட் I think this movie will do good. அவங்க நல்லா பண்ணிருக்காங்க, நல்லா பண்ணிருக்காரு, செட்டலா பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரெண்டுமே வந்து நார்மலா தான் போகுது சார். லைக் நத்திங் லைக் அந்த ஹைப் எல்லாம் இல்ல. பட் மூவிஸ் வெரி ஒரு என்டர்டைனரா இருக்கு, போரிங் ஃபீல் ஆகாது. கதை என்ன சொல்லிருக்காங்கன்னா லைக் ஐ திங்க் ஐ ஷுட்ன்ட் சே, அது வந்து போய் பார்த்தா தான் அந்த காமெடி நல்லா. பட் அவங்க வந்து they are it's like an மிஸ்ட்ரி மாதிரி போகுது. சடன் அவங்க வேற ஏதோ ஆயிட்டு திருப்பி அவங்க அதை கம்பேக் பண்ணி வராங்க. ஸோ அந்த மாதிரி இது வந்து நான் சொல்றதை விட அவங்க பார்த்தா இன்னும் நல்லா இருக்கு.